வணக்கம் இந்தியா. நிஃப்டி போன வாரம் ended with strong bullish note. கிட்டத்தட்ட 1.25% அதிகரித்து 25,700 முடிவடைந்தது. மெயினாக சப்போர்ட்டட் பை பாசிட்டிவ் குளோபல் கியூஸ், தென் டொமஸ்டிக் கியூஸ்ன்னு சொல்லலாம். அதை தவிர ஒரு பெரிய ஈவெண்ட் இந்த வருஷத்திலேயே இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் சைன் ஆனது. அதுபோல் ஆர்பிஐனுடைய எம்பிசி மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டேட்டஸ் கோ, தென் எஸ்பிஐனுடைய ரிசல்ட்டு அருமையாக வந்திருக்கிறது சனிக்கிழமை அன்னைக்கு. இவையெல்லாம் போன வாரத்தினுடைய நிகழ்வுகள். இந்த வாரத்துக்கு போவோம். வரும் வாரத்தில் சந்தைகள் 26,300 தாண்டுமா, புதிய உச்சத்தை தொட வாய்ப்பு இருக்கிறதா என்பதுதான் எல்லா இன்வெஸ்டர்ஸினுடைய கேள்வி, ட்ரேடருடைய கேள்வியாக இருக்கிறது. அதற்கு என்னாகும் என்பதை பார்ப்போம். மெயினாக ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியா ட்ரேட் பாலிசியில் அது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியாக மாறியிருப்பதை பார்க்க முடிஞ்சது. ரெண்டாவது, 5 முக்கிய நிகழ்வுகள் வரும் வாரத்திலே சந்தைகளை ஈவன் ரிவர்ட் மார்க்கெட்டாக மாற்றக்கூடும். முதலாவதாக இந்த இண்டோ யூஎஸ் ட்ரேடு டீல் முடிஞ்சது இல்லையா, அதை ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ் கன்ஃபார்ம் பண்ணி சனிக்கிழமை அன்னைக்கு அதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பெட்டர் கிளாரிட்டி, எந்தெந்த துறைகள் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னது, அந்த துறைகளை பற்றியும் கீழே பேச இருக்கிறோம். இரண்டாவது, பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாம் ஃபோக்கஸாக இருக்கிறது. ஆனால் இந்த எம்பிசி மீட்டிங்கில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அதை பற்றி அதில் எதுவுமே டச் பண்ணலை. மேபி அதுக்கப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று ஸ்டில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் ஜிடிபி இந்த ஆர்பிஐ கவர்னர் சொன்னதில் ப்ரொஜெக்டட் அட் 7.4% சூப்பர் ஜிடிபியாக காண்பித்துள்ளார்கள். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் அக்செப்ட் ஆச்சுல்ல, அதனால் முதல்ல அந்த துறைகளை பார்ப்போம். 5 கேள்வி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு அந்த துறைகளை பார்ப்போம். இதில் எந்தெந்த துறைகள் எல்லாம் ஒரு மொமெண்டம் நன்கு இருக்கக்கூடும் என்று பார்த்தோன்னா, ஆட்டோமொபைல், தென் ஐடி, ஃபார்மா, கெமிக்கல், டிஃபென்ஸ், டெக்ஸ்டைல், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அண்ட் அப்பேரல். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்திற்கு உண்டான வழிமுறைகளை வகுக்கக்கூடும், நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் லார்ஜ் கேப்பில் உள்ளதிலும் மொமெண்டம் இருக்கக்கூடும். அதுமாரி வரும் வாரத்தில் இன்ஃப்ளேஷன் டேட்டா வர இருக்குது. பிப்ரவரி 12 அன்னைக்கு இந்தியா மட்டுமல்லாமல் யூஎஸ், சைனா அண்ட் ஜப்பான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இது ஒரு கீ ஃபேக்டர்ஸ் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். நான் மேலே சொன்ன துறைகளில் பார்த்திங்கன்னா எஃப்ஐனுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உந்துதல் உள்ளது. அவர்கள் வாங்குவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை பார்க்க முடிகிறது. மூன்றாவது, நம்மளுடைய காலாண்டு அதாவது Q3 ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 5வது வாரமாக டிசம்பரினுடைய FY26 Q3 ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸை ஃபர்தராக காமிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் எஃப்ஐஐ திருப்பி உள்ளே வருவதற்குண்டான ஒரு ஃபஸ்ட்டு துறவுகோல் என்றே சொல்லலாம். அடுத்தது கோல்டு அண்ட் சில்வர். இது ஒரு நிறைய கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேண்டியது 2 விஷயம் தெளிவாக சொல்கிறேன். ஒன்று ஒரு ஷார்ப் செல் ஆஃப் நடந்தது அதில், அதனால் ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய வாரமாக இருக்கக்கூடும். இரண்டாவது, மிட் அண்ட் லாங் டேர்ம் வியூ ஆஃப் கோல்டு சில்வரை பார்த்தோன்னா அந்த புல்லிஷ் மொமெண்டம் இன்டாக்ட் தான் இதுவரையிலையும் இருக்குது. ஸோ அதனால் கோல்டு சில்வர் டெக்னிக்கல் வே ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால் அதை சொல்லலாம். அடுத்தது எஃப்ஐஐனுடைய இன்ஃப்ளோ. ஸோ 6ஆம் தேதி அன்னைக்கு அவங்க வாங்கியிருக்காங்க. கடந்த பிப்ரவரி மாதம் இந்த 4 நாட்களையும் பார்த்திங்கன்னா அவங்க மார்க்கெட்டில் வாங்கியிருப்பது முக்கியமாக ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ரெண்டாவது, இப்போ ருபியும் ஸ்ட்ரெங்தன் ஆகுதில்ல, ஸோ ஸ்டெபிளைஸ் ஆகிறதுனால கிராஜுவலாக. ஸோ அதனால் அந்த ப்ரைஸை மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மார்க்கெட்டுக்குள்ளே முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். ஸோ இந்த 5 ஃபேக்டரும்
இந்த வாரத்தில் ஒரு ஒரு பெட்டர் ரியாக்ஷன்ஸை சந்தைகளில் கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்மளுடைய நிஃப்டி எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ஒரு ஓவர்சோல்டு ஜோனில் வந்து என்டர் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதுபோல் புட்கால் ரேஷியோ சொல்லுவோம்ல நிஃப்டியில், அதுவும் பார்த்தீங்கன்னா 0.75 இருக்குது. ஸோ அதனால் லிமிட்டட் டவுன் சைடு தான் ஃப்ரம் கரண்ட் மார்க்கெட் லெவல்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இரண்டாவது, இந்த புல்லிஷ் மொமெண்டம் வந்து இப்போ ஒரு சர்ஃபேஸை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதனால் ஈவென்ட் ட்ரிவன் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால ஃப்ரெஷ் ரெக்கவரி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஓகே, ஃப்ரெஷ் ரெக்கவரினா எவ்வளோ சார் வரலையும் போகலாம். இந்த 25,700 to 25,800 லெவலில் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஒரு நாள் 2 நாள் க்ளோஸ் ஆகி நின்றுதுன்னு வச்சுங்களேன், 26,300 வரலையும் சந்தைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஃப்ரெஷ் ரெக்கவரி கம்மிங் வீக்ஸில் வரத்துக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் பார்க்க முடிகிறது. அதனால் எபவ் 60,000 அப்படிங்கிறதுலேருந்து பார்த்தோம்னா ஒரு 1,200 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். கீழே சப்போர்ட்டுக்கு கீழே வந்ததுன்னா ஒரு 500 புள்ளிகள் வரை கீழே இறங்கக்கூடும். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு சொல்லலாம். ஸோ இந்த பேங்க் நிஃப்டியை வைத்து வரும் வாரத்திலே ஒரு பங்கை சொல்கிறேன். அதை நீங்கள் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். எந்த பங்குனா கென்ரா பேங்க். ஸோ இதை வந்து வாங்கி விற்கலாம். ஸோ சந்தைகள் பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் குளோபல் கியூஸ் ப்ளஸ் லோக்கல் டொமஸ்டிக் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸ் ஆர் பெட்டர். ஸோ அதனால் சந்தைகள் வந்து மேலே எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் சுலபமாக இருக்கிறது என்று சொல்லலாம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.